இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் வேண்டும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. எனக்கு இந்த கோவில் எனக்கு தேவையில்லை. இது தீர்க்கிறதுக்கு என்ன அந்த எனக்கு கொடுக்குறது என்ன இந்த கோவில் நான் இந்த காணி கொடுப்பேன். கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது. கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னத்துக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை. புதுசாக கட்டின கோவில் சாமி 38 முந்தைய கதைச்சு வந்தவர். இப்படி நாங்கள் இதை செய்தால் புதுசாக கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்ஸவிஹாரம். எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்ஸவிஹாரம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது. உண்மையிலே நாம் வந்தது விரும்பி தான் வந்தேன். நான் இதுக்கு வந்து இந்த இடம் பார்த்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கோவில் இப்போ இருக்கிற புது கோவில் கட்சிக்கு ஒருக்கா வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வரையில் இது புலியான இடம் என்று தெரிஞ்சு நாங்கள் இந்த கோவிலுக்கு வரையில் இன்றைக்கு இதுதான் உண்மையான திஸ்ஸவிஹார பூமி என்ன நாங்கள் உண்மையாக சனத்துக்கு தெரியாது. இந்த இடம் திஸ்ஸவிஹார பூமி என்ன இதுதான் உண்மையான பூமி. அது இவ்விடத்தில் சனத்துக்கு தெரியும். இலங்கையில் இருக்கிற மற்ற சிங்கள மக்களுக்கு தெரியாது. சிங்கள மக்கள் நினைத்து கொண்டு இருக்கிறது இந்த பூமியில் அந்த இப்போ புதுசாக கோவில் கட்டின பூமி தான் உண்மையான திஸ்ஸவிஹாரம். எப்படி என்றாலும் நாங்கள் இந்த திஸ்ஸவிஹாரம்னு சொல்லி எங்களுக்கு உறுதி இருக்குது. அது இப்படி தான். இது 4 கட்டம் 3 கட்டம் என்ன சொல்லுவாங்க. என்னாலும் ஒரு கட்டம் எடுக்கிறதுக்கும் 2-3 வருஷம் போகும். அதுக்கு புறா அதோட ஒரு பூமி ஒரு கட்டம் நாங்கள் அதை முடித்தா புறா திருப்பி உங்களுக்கு இது கிடைக்காது. எடுக்கிறது என்ன நீங்கள் எடுக்கணும் முழுவதும் முழு காணியும் எடுக்கணும். அதுதான் அதுவரையும் நீங்கள் அது போராடினது என்னுடைய இது என்ன அது நல்லதுன்னு தான் நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நான் இதுக்கு நான் முயற்சி பண்ண பிறகு தான் இப்போ யாழ்ப்பாணம் சாமியெல்லாம் கதைச்சோ நேற்று முந்தினால் இல்லை. இல்லாட்டி இவ்வளோ காலம் இல்லை ஒரு தரம் கதைக்காமல் இருந்தேன். இப்போ இருக்கிற இந்த இப்போ புதுசாக கட்டின கோவில் சாமி 38 முந்தினால் கதைச்சு வந்தவர். இப்படி நாங்கள் இது செய்தால் எங்களுக்கு இதை விட நல்லது பார்க்கலாம். என்ன மாதிரி அது நல்லதாக தான் வெறும் முன்னுக்கு இந்த போலீஸ் அதிபருக்கும் மற்றபடி இந்த வாடமாகாணத்தில் இருக்கிற போலீஸ் பெரியவர் இருக்கிறார். அவருக்கும் மற்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இந்த மக்கள் அப்பாவி மக்கள் இந்த ஆக்கள் இவைக்கு வழக்கு போட்டதுன்னா பெரிய பிரச்சனை வரும். வழக்கு போட்டதுன்னா எப்போ இந்த வழக்கு முடியும் என்ன இவைக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியும் வழக்கு போட்டால் எவ்வளோ காலம் நின்று பிடிக்கும் வேண்டும். அப்போ அதுவரையும் இந்த ஆக்கள் ரோட்டில் இருக்கிறதா இல்லாடி அவைகிட்ட காணி நேரத்தோடு அந்த காணிகள் கொடுத்தா நல்லது. அதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன். போராட்டம் இப்போ ஒரு மாதம் போய் ஆண்டுக்கு செய்கிறது. அப்போ அதுக்கு தடை செய்யாமல் நீங்கள் பாதுகாப்பு பார்க்கணும்படி அவைக்கு அது செய்கிறதுக்கு தடை செய்யக்கூடாது. அவருக்கு அது விடணும் என்று தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். நீங்களும் அந்த குழுவில் இருக்கிறீங்களா? இல்லை நான் இந்த ஒரு இதில் நான் புரியுது. அரசாங்க தரப்பு ஏதாவது உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தினம் வேற இல்லை. இவ்வளோ காலம் என்னோட தான் கதைக்கணும் பேசணும்படி மெட்டாக்களோட பேசி வேலை இல்லை. என்னோட தான் பேசணும். இருந்தாலும் என்னட்டு தான் வேற இல்லை. மெட்டாக்கள் எல்லாம் போனதையே என்னட்ட வேற இல்லை. ஒரு அரசாங்கம் ஒருத்தரும் வேற இதில் ஐயா என்னென்னு சொன்னால் அந்த உறுதி சம்பந்தமான ஒரு தெளிவில்லாத ஒரு கதை ஒன்று இருக்கு. என்னென்றால் இப்போ எங்களோட சனத்தின் காணின்ற உறுதியிலும் பிரதேச சபையில் இருக்கு, உங்களோட காணின்ற உறுதியும் பிரதேச சபையில் இருக்கு. அப்போ காணி உறுதி அவைக்கு கொடுக்கணும்ன்ற தெளிவுன்னு சொன்னால் நேரடியாகவே பிரதேச சபையில் கேட்கலாம். அப்போ உறுதி இல்லைன்னு சொல்லி அந்த என்ன உறுதி தருவணும் அங்கே கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மயக்கமான கதையில் மாறி கதைச்சு கொண்டிருக்கணும். இதுதான் உண்மையான விஷயம். அது அப்படித்தான் அரசாங்கம் அப்படித்தான். அது மாறி செய்தால் தானே அவைக்கு அந்த 5 வருஷம் இருக்கிற மட்டும் மாறி இருக்கல. சாமிக்கு ஒரு விதமான ஒரு உறுதியும் ஒரு அத்தாட்சியும் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிற. அவர் என்னென்னா நாங்கள் அவரை கொண்டு வந்தது இந்த கோவில் கட்டுறதுக்காக வேண்டி தான் நாம் கொண்டு வந்து இவர் நிப்பாட்டினார். இவர் என்ன செய்தார் தெரியுமா? இவர் இந்த இடத்துல உண்மையான இடத்துல கோவில் கட்டாமல் ஆமையோடு சேர்ந்து அந்த மக்கள்கிட்ட காணியிலே தான் இந்த கோவில் கட்டினது. அப்போ அது மகா புலை. அது சாமி மேலே எப்படி இந்த புலை செய்யக்கூடாது. சாமி மேலே என்ன சொல்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் நாங்கள் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய சாமி மேல் அவே புத்தர் சொல்லியிருக்கிறார். ஆர்டிஐ இதுகள் நாங்கள் எடுக்கக்கூடாது, ஆர்டிஐ மிகவும் சொத்துக்கள் எடுக்கக்கூடாது என்றாலும் அதில் பார்க்க இது மகா புலைன்னு தான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. நான் பார்க்குறது இப்போ கோவில் கட்டி முடிஞ்சுது.
இப்போ கோயில் உடைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிடுறாரு. கோயில் உடைச்சா அது பாவம் தானே, எந்த கோயிலும் உடைக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கோயில் இருக்கிற அந்த கணக்கு மடம் அந்த தூவி இருக்கு தானே, அந்த தூவி இருக்கிறதும் மற்றது அந்த மடம் இருக்கிறதும் மட்டும் கொடுத்துட்டு மட்டம் நீங்கள் கொடுத்து போட்டு அவளும் மெட்ட காணி இல்லை முழு காணியும் நீங்கள் இருக்கணும். அவன் ஒரு கொஞ்சம் காணி இருந்தால் அவளும் ஒரு ஏக்கருக்கு இருந்தால் காணும். வேணும் என்ன, எனக்கு இந்த கோயில் எனக்கு தேவையில்லை, இது தீர்க்கிறதுக்கு என்ன, இந்த காணி நான் அந்த கோயில் இப்போ காணிக்காரருக்கு கொடுப்பேன். அந்த எனக்கு கொடுக்குறது என்ன, இந்த கோயில் நான் இந்த காணி கொடுப்பேன். கொடுத்தது எனக்கு ஒரு ஏக்கர் காணி மட்டும்தான் நான் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் அங்கே இருக்கிறது. எனக்கு அந்த முழு இதுவும் தேவையில்லை. கோவில் என்ன பெருசாக இருக்கக்கூடாது, கோவில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். புறா என்னத்துக்கு எங்களுக்கு 10-15 ஏக்கர் தேவையில்லை தானே. எங்களுக்கு போகணும் ஒரு ஏக்கர் இருந்தால் சரி, கோவில் வந்துட்டு போயிடலாம். நான் ஒரு ஆளுக்கு 15 ஏக்கர் பிடிச்சி கொண்டு இருந்தால் சரி வருமா? எவ்வளோ ஜனங்கள் மக்கள் இருக்கிறாங்க, ஒற்றுமையானாக அவைக்கு தான் உரிமை இருக்குது. அப்போ இது இப்படி இவர் செய்கிறது போல, இவர் இதுக்காவது ஒருக்கா என்ன யோசித்து பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு புதிதாக புத்தர் சிலை கொண்டு வைக்க போகிறதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. ஆனால் அதை அந்த விகாராதிபதி மறுத்திருக்கிறார். அது இந்த தினத்தில் வைக்கப்பட மாட்டாது என்பதை மட்டும்தான் மறுத்திருக்கிறார். அது அவர் சொன்னவர் தான். அப்படி நாம் கதைச்சா அப்புறம் தான் இது எல்லாம் சொன்னார்.